ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு நிதிநிலை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அறிக்கை தயார் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கனிம வளத்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் ஜெர்ரி இணைந்திருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கல. கௌதமி, வணக்கம். பட்ஜெட் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று இயற்கை வளங்கள் துறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தென் தமிழகத்தில் இருக்கிற தனித்துவமான தேரி சிவப்பு மணல் குன்றுகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் செயற்கைக்கோள் படங்களின் உதவியுடன் அறிவியல் பூர்வமான வரைபடமாக்கப்பட்டு அவை பாதுகாக்கப்பட மண்டலங்களாக அறிவிக்கப்படுவது குறித்தும், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் சூழலியல் பாதிப்பை ஏற்படுத்தும் அணுக்கனிம சுரங்க திட்டங்களை மூடுவது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல கனிம வளங்களை வணிக நோக்கில் அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதை கட்டுப்படுத்தி உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனிம வளங்கள் துறையில வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்தி அதிக வருவாயை ஈட்டுவது தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அதே போல கனிம வள கடத்தலை தடுப்பது குறித்தும் வெளி மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லும் கனிம வளங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது, வாகனங்களில் எடுத்துச் செல்லும் ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.